ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோயிலில் ஃபங்க்ஷனுங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஃபங்க்ஷனு. அதனால் காலையிலேயே அத்தையும் மாமாவும் போய் காவக்குட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இந்த ஒரு விஷயம், காவக்குட்டி கொடுக்குறதுன்னு. அது அத்தையும் மாமாவும் மார்னிங்கே போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா தம்பிக்கு 3 மாதம் இருக்கும்போது பேர் வைக்கும்போது நான் வடபழனியில் வியர் பண்ணியிருந்த சாரீ. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் பயங்கர கூட்டம். நம்மள மாதிரியே வெயிலுக்கு பயந்துட்டு எல்லோரும் ஈவினிங் தான் வந்திருக்காங்க. பட் ரொம்ப நல்ல ஒரு தரிசனங்க. எங்களோட செம்மனீஸ்வரர், அதுக்கப்புறம் பச்சையம்மன் எல்லாரையும் கும்பிட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு வந்துட்டோம். உள்ளே போகும்போதே போய் ட்ராம்ப்ளினில் விளையாடுறேன்னு ஒரே அழுக. சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு மன நிறைவாக ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ராம்ப்ளினில் விளையாட வச்சிட்டோம். பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு இருந்தது. இப்போல்லாம் எவ்வளோ பெரிய ஜெயின் வீல் வந்திருந்தாலும் ஆஸ் அ 90s கிட்டு நான் ராட்டினத்தில் தான் விளையாண்டுருக்கேன் சின்ன வயசுலலாம். இந்த ஒரு கையில் சுற்றுற ராட்டினத்துக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு போட்டி, அவ்வளோ ஒரு க்யூ இருக்கும். 5 ரூபா 10 ரூபா தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது. இப்போ 100 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த இதில் வாங்குகிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு இதை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸு. ஸ்கூல் டைமு, அதுக்கப்புறம் சின்ன வயசுலலாம் எங்கள் ஊரில் நேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இதுதான் நாங்கள் விளையாடுவோம். பெருசாக வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. இப்போ இருக்க மாதிரி ட்ராம்ப்ளின் அது இதுன்னு எதுவும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அவங்க கெலடாஸ்கோப் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. வெளியில் வைக்கிற ப்ரைஸை விட கோவிலில் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் அதிக ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் குழந்தைங்க அந்த டைமில் கேட்கும்போது நம்மளால் நோ சொல்ல முடியல. நம்ம நோ சொன்னாலும் கடையிலே நின்றுக்குதுங்க, நம்ம பிள்ளைங்க வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட வச்சோம். அதுக்கப்புறம் அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங்கிற பேரில் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், நம்ம வாங்கி கொடுத்த டாய்ஸ் வச்சு நம்மளவே அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மசால் பூரி, பேல் பூரி இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் அகெயின் குட்டீஸ்க்கு. மதுரையில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது. எங்களோட மாமா மாமியோட 60வது கல்யாண நாள் வருது. ஸோ அதுக்காக அண்ணி குட்டீஸ்க்கெல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பையன்றனால நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. அதனால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் 2 குட்டீஸ் 2 டாகீஸ் ரொம்ப பசியோடு படுத்திருந்தது. ஒன்றுனா மயங்கி கிடந்தது. சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட வச்சு இது பண்ணலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட வச்சுட்டு இன்னொருத்தவங்க டாக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்படி தாங்க எங்களோட டே போச்சு. ரொம்ப திருப்தியாக மன நிறைவாக போச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி போகணுன்னு என்னோடய ப்ரேயர்ஸ். ஓகே கைஸ், பை பாய்.